வணக்கம். ஹாய் எவ்ரிவன். நீங்கள் இப்போ தான் பிரியா சராஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லையா, அதை எப்படி சீக்கிரமாக குணப்படுத்துறது 24 ஹவர்ஸில் வித்தின் 24 ஹவர்ஸில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜில் நீங்கள் என்னென்ன போடுறீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆயில் மசாஜ்னால் இதை மசாஜ் பண்ணிட்டு குளிக்க வைக்கிறது இல்லை. குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளியை சரி பண்ணுறதுக்காக இந்த ஆயில் மசாஜ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது எப்படின்னா, கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் ஒரு சூடத்தை நல்லா பொடியாக்கி அதில் போட்டு கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா, ஓமவல்லின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதை சாறு எடுத்து அதை கலந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு நெஞ்சில் தேய்ச்சி விடுங்க. இதை காலையும் நைட்டும் தேய்ச்சி விடுங்க. நெக்ஸ்ட்டு சளி பிடிச்சிருக்க குழந்தைங்களுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம், ரசம் சாதம் கொடுக்கலாம். ரசத்தில் பெப்பரும் கொஞ்சம் சீரகம் சேர்த்து குழந்தைங்களுக்கு ரசம் வைக்கும்போது தனியாக ரசம் வச்சு கொடுங்க. தாளிக்கும் போது எண்ணெய் விடாமல் நெய் விட்டு தாளிங்க. நீங்கள் 7 மாத குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் சூப் கொடுங்க. நீங்கள் சிக்கன் கொடுத்து குழந்தைக்கு ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா சிக்கன் சூப் கொடுங்க. பெப்பர் போட்டு சிக்கன் சூப் கொடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யில் நெய் ஹீட் பண்ணி அதில் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து உப்பு போட்டு அதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. அதுவும் சளியை நல்லா குறைக்கும். அடுத்தது குழந்தைங்களை தூங்க வைக்கும்போது இந்த பொசிஷனில் தூங்க வைங்க. நேராக படிக்க வச்சிங்கன்னா நெஞ்சில் உள்ள சளி மூக்குக்கு அடைச்சி உங்களுக்கு தூங்க முடியாது. அதனால் இந்த பொசிஷனில் பில்லோவை வச்சு 2 சைட்லையும் பில்லோவை வச்சு குழந்தைங்களை இந்த மாதிரி சாய்வாக தூங்க வைங்க. அவங்க நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற தண்ணியில் துளசியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க. அதுவும் ரொம்ப நல்லது. 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 6 மாதத்துக்குள்ளே தண்ணி கொடுக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சளி குறையும். தேங்க்யூ, பாய்.